World peace, world peace, world peace. The entire world is one big family. Thanks for watching Peace Ravi TV. Good day, everybody. Vanakkam, Namaste, Namaskar, Antaniki Namaskaram, Assalamu alaikum, Sastrikal, Bonjour, Buongiorno, ¿Cómo estáis? Ohayo gozaimasu, Shangu Hao. Well, இன்னைக்கு ஆப்ரஹாம் லிங்கன் அவருடைய வரலாறு அவருடைய வரலாறு 6வது பாகம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். Today, the history of Abraham Lincoln, 6th part in Tamil. In future, we'll also read in English. இப்போ நம்ம 6வது பாகத்துக்கு போறோம். டைரெக்டாக டாபிக் உள்ள போகுமா? ஆப்ரஹாம் லிங்கன் வாய் விட்டு படிக்கணும். வீட்டில் பசங்களெல்லாம் பிள்ளைகள் எல்லாம் ஒன்றுக்கு 3 தடவை வாய் விட்டு படிக்க சொல்லுங்க. இப்போ நானே படிக்கும் போது பார்க்கலாம். நீங்கள் இது ஊக்குவிக்கிறதுக்காக தான் நான் இப்போ புத்தகத்தை வாசிக்கலாம் வாங்க அப்படின்ற அந்த ப்ரோக்ராமை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் படிக்கும் போதே கூட எனக்கே சில சென்டென்ஸ்லாம் அப்படியே திணறும். அப்போ திணறதை நான் புரிஞ்சுக்கிப்பேன். உடனே உங்களுக்காக என்ன பண்ணுறேன், திருப்பியாக அந்த வாக்கியத்தை அந்த சென்டென்ஸை திருப்பியும் நான் படிக்கிறேன், நல்லா படிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒன்றுக்கு நம்ம 3 தடவை படிக்கும் போது என்ன ஆகும்னா மனசில் போய் பதியும். அது நல்லா அதுக்காக சொல்றது. இப்போ டைரெக்டாக நம்ம டாபிக் உள்ள போவோம். ஆப்ரஹாம் லிங்கன். இன்னைக்கு போகிற தலைப்பு துரோகி பட்டம். துரோகி பட்டம். லிங்கன் திருமணம் செய்து கொண்ட போது அவருடைய ஆண்டு வருமானம் சராசரியாக $1500. வழக்குகளுக்கு ஃபீஸாக எப்போதுமே பணம் வரும் என்று எதிர்பார்க்க முடியாது. சில சமயங்களில் பணத்துக்கு பதிலாக துணிகள், தானியங்கள், காய்கறிகள், கோழிகள் ஆகியவற்றை கூட ஃபீஸாக கொடுப்பார்கள். வருகிற வழக்குகளும் சொல்லிக் கொள்ளும்படியாக இருக்காது. வாய் தகராறு, அடிப்பிடி சண்டை, வயலில் மேய்த்த ஆடு மாடுகள் காரணமாக அவற்றின் உரிமையாளர் மீது தொடரப்பட்ட வழக்கு, கடன் கேசுகள் இப்படியாகத்தான் இருக்கும். லிங்கன் வழக்கறிஞராக இருந்த சங்கம் மாவட்ட நீதிமன்றத்தின் அதிகார எல்லை 12,000 சதுர மைல். இந்த லைன்ல திருப்பி படிப்போம். லிங்கன் வழக்கறிஞராக இருந்த சங்கமன் மாவட்ட நீதிமன்றத்தின் அதிகார எல்லை 12,000 சதுர மைல் பரப்பளவை கொண்டிருந்தது. லிங்கன் வழக்குகளுக்காக சுற்றிலும் உள்ள ஊர்களுக்கு கிட்டத்தட்ட 35 மைல்கள் கூட குதிரையில் செல்வார். லிங்கன் ஆரம்பத்தில் ஸ்டூவர்டுடன் கூட்டாக வழக்கறிஞர் தொழிலை செய்தார். ஸ்டூவர்டுக்கு அரசியல் ஈடுபாடு அதிகம். பிரச்சாரம் கூட்டம் என்று பெரும்பாலான சமயங்களை வாஷிங்டனிலும் வேறு ஊர்களிலும் கழித்தார். அவரோடு கூட்டமாக இருந்தவரை லிங்கனும் ஸ்டூவர்டும் சட்ட அறிவை விட தங்களது பேச்சு திறமையால் தான் வழக்குகளை நடத்தி வந்தார்கள். அப்போது மாநில உச்ச நீதிமன்றமும் மத்திய அரசின் மாவட்ட நீதிமன்றமும் ஸ்பிரிங்ஃபீல்டில் செயல்பட்டு கொண்டிருந்தன. இந்த நீதிமன்றங்களில் வாதாட ஆழ்ந்த சட்ட அறிவு தேவைப்பட்டது. ஸ்டூவர்டுடன் கூட்டாக தொடர்ந்து இருந்தால் சட்டத்துறையில் முன்னேற முடியாது என்று லிங்கன் உணர்ந்து கொண்டார். 1841 ஆண்டு லிங்கன் ஸ்டூவர்டுடன் கூட்டு தொழில் செய்வதிலிருந்து விலகிக் கொண்டார். இருவரும் சுமூகமாக பிரிந்தார்கள். அதற்கு பிறகு லிங்கன் கூட்டாக வழக்குகளை நடத்த தேர்ந்தெடுத்த மனிதர் ஸ்டீஃபன் லோகன். லிங்கனை விட அனுபவசாலி, 10 வயது மூத்தவர்.
அவரோடு கூட்டாக இருந்தபோதுதான் சட்ட புத்தகங்களை ஆழ்ந்து படித்து வாதாடத் தொடங்கினார் லிங்கன். ஆனால் இந்த கூட்டணியும் நீடிக்கவில்லை. எந்த வழக்காக இருந்தாலும் லோகன் கிடைக்கிற ஃபீஸ் தொகையில் சரிபாதியை லிங்கனுக்கு கொடுக்க மாட்டார். 1/3 தான் லிங்கனுக்கு தருவார். லிங்கன் பணத்தை பெரிதாக மதிக்காதவர். எனவே இதுவரை அவ்வளவாக பாதிக்கவில்லை. ஆனால் லோகன் தொழிலில் கூட்டாக தன்னுடைய மகனையும் சேர்த்துக் கொள்ள விரும்பினார். எனவே லிங்கன் லோகன் கூட்டணியும் முறிந்தது. எந்த விதமான மனக்கசப்பும் இல்லாமல் இருவரும் பிரிந்தார்கள். லோகனிடமிருந்து பிரிந்து வந்த பிறகு லிங்கனின் சட்டத்துறை கூட்டாளியாக வந்து சேர்ந்தவர் வில்லியம் ஹர்டன். இந்த கூட்டணி இறுதி வரை நீடித்தது. ஹர்டன் லிங்கனை விட 9 வயது இளையவர். தொழில் ரீதியாக மட்டுமல்லாமல் மற்ற எல்லா விஷயங்களிலும் லிங்கனுக்கு துணையாக இருந்தார் லோகன். லிங்கனை போன்ற ஒரு வழக்கறிஞரை எங்கும் பார்க்க முடியாது. ஃபீஸ் இவ்வளவு வேண்டும் அவ்வளவு வேண்டும் என்று அடித்து பேச மாட்டார். அவர்கள் கொடுப்பதை வாங்கிக் கொள்வார். குறைந்த கட்டணம், நிறைந்த சேவை. சக வக்கீல் நண்பர்கள் கடுப்பாகி போவார்கள். வக்கீல் தொழிலேயே ரொம்ப மலினப்படுத்தி விட்டார் என்பார்கள். எதற்கும் அசைந்து கொடுக்க மாட்டார் லிங்கன். ஆனால் மனைவி மேரி டாட்டுக்கும் இது பொறுக்காது. ஏங்க இவ்வளவு குறைவா ஃபீஸ் வாங்குறீங்க என்று அவர் கேட்கும் போதெல்லாம் லிங்கன் சொல்லும் பதில் ஒன்றே ஒன்றுதான். மேரி, என்னோட கட்சிக்காரங்க எல்லாருமே என்ன மாதிரி ஏழைங்க. அவங்க கிட்ட போய் இவ்வளவு கொடுங்க அவ்வளவு கொடுங்கன்னு எப்படி அதிகமா ஃபீஸ் கேட்கறது? அதுக்கு நிச்சயமா என் மனம் இடம் கொடுக்காது. லிங்கன் நடத்திய சில வழக்குகளின் விவரங்களை பார்த்தாலே போதும், அவர் எப்படிப்பட்ட வழக்கறிஞர் என்பது தெரிந்துவிடும். லிங்கனின் கட்சிக்காரர்களில் ஒருவர் ஃபீஸாக $25 அனுப்பியிருந்தார். இந்த வழக்குக்கு இந்த தொகை அதிகம் என்று பட்டது லிங்கனுக்கு. $15 மட்டும் எடுத்துக்கொண்டு $10 அந்த கட்சிக்காரருக்கு திருப்பி அனுப்பிவிட்டார். ஒரு வயதான மூதாட்டியை ஒரு பென்ஷன் ஏஜென்ட் ஏமாற்றிவிட அந்த வழக்கை எடுத்து நடத்தி அந்த மூதாட்டிக்கு நீதி வாங்கி கொடுத்தார் லிங்கன். அந்த வழக்குக்காக ஃபீஸாக அந்த மூதாட்டியிடம் ஒரு பைசாவை கூட அவர் வாங்கவில்லை. அது மட்டுமல்ல, வழக்கு நடக்கும் காலங்களில் அந்த மூதாட்டி வந்து தங்கிய ஹோட்டல் செலவு, உணவு செலவு எல்லாவற்றையும் பார்த்து கொண்டார். அவர் ஊருக்கு திரும்பி போக டிக்கெட் எடுத்து கொடுத்தார். மனநோய்க்கு ஆளான ஒரு பெண் அவரை ஏமாற்றி $10,000 மதிப்புள்ள சொத்தை சுருட்ட பார்த்தான் ஒருவன். லிங்கன் அந்த வழக்கில் ஆஜரானார். அந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்க செய்தார். வழக்கு முடிந்ததும் அந்த வழக்குக்கு உதவிய லிங்கனின் நண்பர் வாட் லேமன் அந்த பெண்ணிடம் ஃபீஸாக $250 வாங்கி கொண்டு வந்தார். துடித்து போனார் லிங்கன். இப்படிப்பட்ட பொண்ணுகிட்ட போய் இவ்வளவு பணத்தை வாங்கலாமா? ஏழைகளையும் பரிதாபத்துக்கு உரியவர்களையும் சுரண்டி வாழை விட பட்டினி கிடந்து சாகலாம். முதல்ல இதுல பாதி பணத்தை அந்த பொண்ணுகிட்ட கொடுத்துட்டு வாங்க, இல்லைன்னா இதுல 1 சென்ட் காசு கூட எனக்கு வேண்டாம் என்றார் லிங்கன். முடிந்தவரை இரு கட்சிக்காரர்களையும் கூப்பிட்டு நீதிமன்றத்துக்கு வெளியிலேயே சுமூகமாக பிரச்சனையை தீர்த்து வைப்பார் லிங்கன். முடியாத பட்சத்தில் தான் வழக்கு நீதிமன்றத்திற்கு வரும். லிங்கன் உழைப்புக்கேற்ற ஊதியத்தை தான் வாங்குவார். கட்சிக்காரர்களுக்கு கிடைக்கும் லாபத்தை கணக்கில் வைத்துக் கொண்டு ஃபீஸ் தொகையை ஏற்ற மாட்டார். ஒரு வழக்கில் வாதாடி தம் கட்சிக்காரருக்கு வெற்றி தேடி தந்தார். அந்த வழக்கில் அந்த கட்சிக்காரருக்கு கிடைத்த வருமானம் $600. அந்த
அந்த வழக்கில் லிங்கன் பெற்ற ஃபீஸ் தொகை வெறும் $3.50. அவரே நடத்தும் வழக்காக இருந்தால் கூட லிங்கன் எப்போதும் நீதிக்கும் நேர்மைக்கும் தான் முக்கியத்துவம் கொடுப்பார். ஒரு வழக்கு வாதாட தொடங்கும் போதுதான் அது பொய்யாக ஜோடனை செய்யப்பட்ட வழக்கு என்பது லிங்கனுக்கு தெரிய வந்தது. உடனே நீதிமன்றத்தை விட்டு வெளியேறி தமது அலுவலகத்துக்கு வந்து விட்டார். பேசாமல் ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பித்து விட்டார். கொஞ்சம் நேரம் ஆனது. நீதிமன்ற ஊழியர் லிங்கனை தேடிக்கொண்டு வந்து விட்டார். நீதிபதி உங்களை கூட்டிக்கிட்டு வர சொன்னார் என்றார் ஊழியர். என்னால வர முடியாதுன்னு சொல்லுங்க, என்னோட கைகள் அழுக்காயிடுச்சு, நான் அதை கழுவி சுத்தம் பண்ண வேண்டியிருக்கு என்று சொல்லிவிட்டார் லிங்கன். லிங்கன் போய் வாடாததால் அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது. அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படவில்லை லிங்கன். அன்றைய அமெரிக்க சூழலில் வழக்கறிஞர்கள் கருப்பின மக்களின் வழக்குகளை எடுத்து நடத்த தயங்கினார்கள். அந்த வழக்குகளை எடுத்து நடத்தினால் தங்களது செல்வாக்கும் மரியாதையும் போய்விடும் என்று பயந்தார்கள். லிங்கன் எந்த பயமும் இல்லாமல் கருப்பின மக்களின் வழக்குகளில் ஆஜரானார். லிங்கன் நியூசேலத்தில் இருந்த போது நண்பரானவர் ஜேக் ஆம்ஸ்ட்ராங் அதே கிளேரி க்ரோ பாய்ஸை சேர்ந்த ஆம்ஸ்ட்ராங் தான். குடும்ப நண்பர்களில் ஒருவராக ஆனவர். ஆம்ஸ்ட்ராங் இறந்த பிறகு அவரது மனைவி ஹன்னா தன் மகன் வில்லியம் ஆம்ஸ்ட்ராங்குடன் வசித்து வந்தார். 1857 ஒரு நாள் செய்தித்தாளை புரட்டி கொண்டிருந்தார் லிங்கன். வில்லியம் ஆம்ஸ்ட்ராங் ஒரு கொலை வழக்கில் கைதாகி 8 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டதாக செய்தி வெளியாகி இருந்தது. அதை படித்து பதறி போனார் லிங்கன். அவருக்கு வில்லியம்ஸை நன்றாக தெரியும். வில்லியம்ஸ் நிச்சயம் கொலை செய்திருக்க மாட்டான் என நம்பினார். உடனே அண்ணாவுக்கு ஒரு கடிதம் எழுதினார். கவலைப்படாதீர்கள் அண்ணா, இந்த வழக்கை நான் எடுத்து நடத்துகிறேன். வழக்கு அப்பீலுக்கு போனது. மறுபடி நடந்த வழக்கில் ஆஜரானார் லிங்கன். வழக்கு அப்பீலுக்கு போனது. மறுபடி நடந்த வழக்கில் ஆஜரானார் லிங்கன். வில்லியம்ஸ் கொலை செய்ததை நிலா வெளிச்சத்தில் தான் பார்த்ததாக சாட்சியளித்து இருந்தான் ஒருவன். லிங்கன் வேறு ஒன்றும் செய்யவில்லை. ஒரு பஞ்சாங்கத்தை எடுத்து பிரித்தார். கொலை நடந்ததாக சொல்லப்பட்ட தினத்தில் நேரத்தில் வானத்தில் நிலா தோன்றவே இல்லை என்பதை ஆதாரத்துடன் விளக்கினார். அவ்வளவுதான். வழக்கு பிசுபிசுத்து போனது. வில்லியம்ஸ் விடுதலை செய்யப்பட்டான். அண்ணா, இந்த உதவிக்கு நான் எவ்வளவு கட்டணம் கொடுக்க வேண்டும் என்று கேட்டார். லிங்கன் சொன்னார், கட்டணத்துக்காக நான் வாதாடவில்லை, இது என் கடமை. 1846ஆம் ஆண்டு லிங்கன் மறுபடியும் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதற்கு அடுத்த ஆண்டு அவரது மாவட்டத்தை சேர்ந்த மக்கள் அவரை காங்கிரஸ் பிரதிநிதியாக தேர்ந்தெடுத்தார்கள். அப்போது அமெரிக்காவின் மத்திய அரசின் சட்டமன்ற மேல் சபைக்கு செனட் என்றும் கீழ் சபைக்கு பிரதிநிதிகள் சபை என்றும் பெயர். அமெரிக்காவில் 2 சபைகளையும் சேர்த்து காங்கிரஸ் என்று குறிப்பிடுவார்கள். அப்போது லிங்கனுக்கு 39 வயது. விக் கட்சி சார்பாக இலியானாஸ் மாநிலத்தில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரே காங்கிரஸ் பிரதிநிதி லிங்கன் தான். அந்த நேரத்தில் மிகவும் புகழ்பெற்ற மனிதர்கள் காங்கிரஸில் இருந்தார்கள். லிங்கனின் வாழ்நாள் முழுவதும் அவருக்கு போட்டியாளராகவும் எதிரியாகவும் இருந்த ஸ்டீபன் ஏ டக்ளஸ் இலியானாஸ் மாநிலத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்த செனட்டர்களில் ஒருவர். மேலும் டேனியல் வெப்ஸ்டர், ஜான் சி கால்ஹன் மற்றும் ஜெஃபர்சன் டேவிஸ் ஆகியோரும் செனட் சபைக்கு உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார்கள். செனட் சபையில் பெரும்பான்மையான உறுப்பினர்களாக ஜனநாயக கட்சியை சேர்ந்தவர்கள் இருந்தார்கள். பிரதிநிதிகள் சபையில் மிக குறைந்த வித்தியாசத்தில் விக் கட்சி பெரும்பான்மை பெற்றிருந்தது. காங்கிரசின் முதல் கூட்டம் 1847 டிசம்பரில் வாஷிங்டனில் கூடியது. வாஷிங்டனில் அப்போதைய மக்கள் தொகை 40,000. அதில் 10,000 பேர் கருப்பர்கள். அவர்களில் 8,000 பேர் சுதந்திரமான கருப்பர்கள்.
2000 பேர் அடிமைகள். சட்டமன்றத்துக்கு அருகிலேயே கருப்பின மக்கள் தங்கியிருந்த குடியிருப்புகள் இருந்தன. அங்கிருந்த கருப்பின மக்களை பற்றி லிங்கன் இப்படி குறிப்பிட்டார்: கருப்பர்கள் இங்கே தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டு பிறகு தென் மாநில அடிமை சந்தைகளுக்கு குதிரை கூட்டங்களைப் போல அழைத்து செல்லப்பட்டனர். வாஷிங்டனில் திருமதி ஸ்பிரிக்ஸ் என்பவர் ஒரு விடுதியை நடத்தி வந்தார். அங்குதான் மலிவான வாடகைக்கு தம் குடும்பத்தோடு தங்கியிருந்தார் லிங்கன். விக் கட்சியை சேர்ந்தவர்கள் தான் அதிகமாக அந்த விடுதியில் தங்குவார்கள். அப்போது விக் கட்சியை சேர்ந்தவர்கள் அடிமை ஒழிப்பில் தீவிரமாக இருந்ததால் அந்த விடுதி அடிமை ஒழிப்பு இல்லம் என்று அழைக்கப்பட்டது. மேரி நாட்டுக்கு அந்த விடுதி வாழ்க்கை ஒத்துவரவில்லை. தகுந்த துணை இல்லை, பேச்சு துணைக்கும் ஆள் இல்லை. எனவே 3 மாதங்களில் அங்கிருந்து கிளம்பி தமது உறவினர் இருந்த லெக்சிங்டனுக்கு வந்துவிட்டார். லிங்கன் அமெரிக்க காங்கிரசுக்கு பிரதிநிதியாக போயிருந்த சமயத்தில் அமெரிக்காவில் நடந்து கொண்டிருந்த மிக முக்கியமான பிரச்சனை மெக்சிகோ போர். ஆரம்பத்தில் ஸ்பெயினிடம் அடிமைப்பட்டு கிடந்தது மெக்சிகோ. 1826 விடுதலை அடைந்தது. உள்நாட்டில் பிரச்சனை. 1833 குட்பை சொல்லிவிட்டு மெக்சிகோவில் இருந்து தனியாக பிரிந்து சென்றது டெக்சாஸ் மாநிலம். டெக்சாஸ் மாநிலத்தில் படு பிரமாதமாக நடந்து கொண்டிருந்த ஒரு விஷயம் அடிமை முறை. டெக்சாஸ் அவ்வப்போது தங்களையும் அமெரிக்காவுடன் இணைத்துக் கொள்ள சொல்லி அப்ளிகேஷன் போட்டுக்கொண்டே இருந்தது. ஆனால் அமெரிக்காவில் இருந்த பல மாநிலங்களுக்கு டெக்சாஸ் தங்களுடன் இணைவது பிடிக்கவில்லை. 1845 அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்தவர் ஜான் டெய்லர் என்ன அவசரமோ தன் பதவி காலம் முடியும் சமயத்தில் டெக்சாஸை அமெரிக்காவுடன் இணைத்து விட்டதாக அறிவித்தார். முறைத்து கொண்டது மெக்சிகோ. அமெரிக்காவுடனான எல்லா அரசாங்க உறவுகளையும் துண்டித்துக் கொண்டது. அடுத்த அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்றவர் ஜேம்ஸ் கே போக். அதாவது கொஞ்சம் இறங்கி வந்து மெக்சிகோவை தாஜா பண்ணி கொஞ்சம் அமைதி ஏற்பட வழி செய்திருக்கலாம். கப்சிப் என்று இருந்து விட்டார். டெக்சாஸ் பிரச்சனை தீயாக பற்றி கொண்டது. டெக்சாஸ் மாநிலத்தின் எல்லையாக ரியோ கிராண்ட் ஆறு வரை நிர்ணயித்து அமெரிக்கா. திருப்பி படிக்கும். டெக்சாஸ் மாநிலத்தின் எல்லையாக ரியோ கிராண்ட் ஆறு வரை நிர்ணயித்தது அமெரிக்கா. அதேபடி ரியோ கிராண்டின் 2 கரைகளும் எங்களுக்கு தான் என்று விட்டு கொடுக்காமல் முரண்டு செய்தது மெக்சிகோ. பிறகு என்ன? போர்தான். அமெரிக்க படைகளை ரியோ கிராண்ட் ஆற்றங்கரைக்கு ஆசீர்வாதம் செய்து அனுப்பி வைத்தார் ஜனாதிபதி ஜான் டெய்லர். சரியான சண்டை பயிற்சி இல்லாத மெக்சிகோ படைகளை சுலபமாக அடித்து துவைத்து விட்டன அமெரிக்க படைகள். 1847 செப்டம்பரில் மெக்சிகோவை அமெரிக்க படைகள் கைப்பற்றின. அமெரிக்கா கேட்ட நிலப்பகுதியை எல்லாம் கொடுத்து 1848 மே மாதம் 30 அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டு கொடுத்தது மெக்சிகோ. லிங்கனை பொறுத்தவரை இது நியாயமற்ற ஒரு போர். காங்கிரஸ் கூட்டத்தில் அதை தன் பேச்சில் பிரதிபலிப்பாகவும் செய்தார். அவரது அடிப்படையை புரிந்து கொள்ளாமல் ஜனநாயக கட்சியினர் லிங்கனின் கருத்துக்கு கண்டனம் தெரிவித்தார்கள். லிங்கனுடைய இல்லினாய்ஸ் தொகுதியில் இருந்து மட்டும் 6000 பேர் மெக்சிகோ போரில் கலந்து கொண்டிருந்தார்கள். மக்களை பொறுத்தவரை அது ஒரு புனித போர். ஸ்பிரிங்ஃபீல்டு மக்களை அவருக்கு எதிராக திருப்பினார்கள் ஜனநாயக கட்சிக்காரர்கள். மெக்சிகோ போரை வெளிப்படையாக எதிர்த்ததற்காக லிங்கனுக்கு கிடைத்த பட்டம் துரோகி. வாஷிங்டனில் நடந்த காங்கிரசின் 2வது கூட்டத்தொடரில் நடந்த மிக முக்கியமான பிரச்சனை அடிமை முறை. அப்போதெல்லாம் வட மாநிலங்களில் அடிமை முறைக்கும் அடிமை வியாபாரத்துக்கும் கடுமையான எதிர்ப்பு கிளம்பியிருந்தது.
தென் மாநிலங்களிலோ அடிமைத்தனம் வேண்டும் என்ற குரல் பலமாக எழுந்து கொண்டிருந்தது. இதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் தென்பகுதி அமெரிக்காவிலிருந்து பிரிந்து போய்விடும் என்ற அச்சுறுத்தலும் எழுந்தது. இவையெல்லாம் காங்கிரஸ் கூட்டத்தொடரில் விவாதிக்கப்பட்டன. Excuse me. Sip of water. டெய்லர் ஜனாதிபதியாக பதவியேற்ற பிறகு ஒரு மாத காலம் லிங்கன் வாஷிங்டனிலேயே தங்கியிருந்தார். டெய்லர் ஒரு நல்ல அரசு பதவியை தனக்கு தருவார் என்று எதிர்பார்த்தார் லிங்கன். இந்த விஷயத்தில் லிங்கனுக்கு ஏமாற்றம் தான் பதிலாக கிடைத்தது. மாறாக ஓரகான் மாநில கவர்னர் பதவி அவரை தேடி வந்தது. கவர்னர் பதவி தமக்கு வேண்டாம் என்று மறுத்துவிட்டார் லிங்கன். ஸ்பிரிங்ஃபீல்டுக்கு திரும்பி தம் வழக்கறிஞர் தொழிலை பார்க்க கிளம்பிவிட்டார். அமெரிக்காவில் அடிமை முறைக்கு பேர் போன மாநிலங்களில் ஒன்று மிசரி. 1919ஆம் ஆண்டு மிசரி அமெரிக்காவுடன் இணைய விரும்பியது. இதற்கு அமெரிக்காவின் தென்பகுதியில் இருந்த பெரும்பாலானவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். பிறகு உனக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம் என்று ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்தார்கள். மிஸ்லரியை ஒரு அடிமை மாநில அந்தஸ்துடன் அமெரிக்காவுடன் இணைத்துக் கொண்டார்கள். அந்த ஒப்பந்தத்தின்படி மிஸ்லரிக்கு தெற்கே வேறு எந்த பகுதியிலும் அடிமை முறையை அனுமதிப்பதில்லை என்ற நிபந்தனையுடன் ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டது. சிஎக்ஸ் மிசூரி காம்பரமைஸ் என்று அழைக்கப்பட்டது. இந்த ஒப்பந்தத்தால் அமெரிக்காவில் தற்காலிகமாக அடிமை முறை குறித்த சச்சரவு ஒரு முடிவுக்கு வந்தது. இது நடந்து பல வருடங்களுக்கு பிறகு வந்தார் ஸ்டீபன் டக்ளஸ். அந்த ஒப்பந்தத்தை எடுத்து தூசி தட்டினார். இது என்ன ஒரு மாதிரியா இருக்கே, சரியில்லையே என்று முகம் சுளித்தார். ஒரு காலத்தில் மிஸ்லரி ஒப்பந்தத்தை புனிதமான உறுதிமொழி என்று சொன்னவர் தான் இந்த டக்ளஸ். இப்போது அவரே வில்லனாக மாறியிருந்தார். கருப்பர்களை பற்றி அவருக்கு எந்த அக்கறையும் இல்லை. ஒப்பந்தத்தில் ஏதாவது சில்மிஷம் செய்தால் தனக்கு ஆதாயம் கிடைக்குமா என்று பார்த்தார். உடனே கோதாவில் குதித்து விட்டார். 1854ஆம் ஆண்டு மார்ச் 4ஆம் தேதி அந்த செனட்டர் ஒரு புதிய மசோதாவை முன்மொழிய செனட் சபை அதை ஏற்றுக்கொண்டது. அதன்படி பழைய மிசூரி உடன்பாடு ரத்து செய்யப்பட்டது. புதிய மாநிலங்களுக்கான அதிகார வரம்புகள் குறித்து ஆட்சியாளர்கள் காரசாரமாக விவாதிக் கொண்டிருந்த தினங்கள் அவை. தங்கள் அடிமை முறை வேண்டுமா வேண்டாமா என்பதை அந்தந்த பிராந்தியங்களே முடிவு செய்து கொள்ளட்டுமே என்றார் டக்ளஸ். மசோதாவும் அதை உறுதி செய்தது. அடிமை முறைக்கு மக்களை எதிர்ப்பு குரல் கொடுக்க தொடங்கியிருந்த சூழலில் பண்ணையார்த்தனமான இந்த மசோதாவை மறுபேச்சே இல்லாமல் ஒப்புக்கொண்டது காங்கிரஸ். மசோதா நிறைவேறி ஒரே ராத்திரியில் சட்டமாக ஆகிவிட்டது. அப்போது நெப்ராஸ்கா என்ற பிராந்தியம் நெப்ராஸ்கா, கான்சாஸ் என்று இரு பிராந்தியங்களாக பிரிக்கப்பட்டிருந்தது. அடிமை வியாபாரம் வேண்டுமா வேண்டாமா என்பதை வெள்ளையர்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். கருப்பின மக்கள் எந்த விதத்திலும் வெள்ளையர்களுக்கு ஈடாக முடியாது. இது டக்ளஸின் கருத்து. அது எப்படி? ஒரு பிராந்தியத்தில் புதிதாக குடியேறிய 10,000 பேர் அடிமைத்தனத்துக்கு ஆதரவாக செயல்படும் போது மற்ற மாநிலங்களில் இருக்கும் லட்சக்கணக்கான மக்கள் அதில் அக்கறை எடுத்துக் கொள்ளாமல் ஒதுங்கி நிற்பது சரியில்லை. இது லிங்கனின் கருத்து. இதில் சோகம் என்னவென்றால், அப்போது அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த பிராங்க்லின் பியர்ஸின் நிர்வாகம் கூட டக்ளஸின் மசோதாவை ஆதரித்தது.
இந்த மசோதா நிறைவேறிய இந்த மசோதா நிறைவேறிய போது லிங்கன் அர்பனா என்ற ஊரில் இருந்த நீதிமன்றத்தில் ஒரு வழக்கில் வாதாடி கொண்டிருந்தார். கொஞ்ச காலம் அரசியலில் இருந்து ஒதுங்கி இருந்த லிங்கன் மறுபடியும் அரசியலில் தான் நுழைவது அவசியம் என்பதை அப்போதுதான் உணர்ந்தார். இதுதான் இப்ப நம்ம இந்த பாகத்துல நம்ம பார்த்திருக்கோம். ஸோ நீங்க முதல்ல இருந்து 5 பாகமும் பார்த்துட்டு இந்த 6வது பாகமும் நீங்க பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த ஸ்டோரியில நல்லா தெரியும். சுவாரஸ்யமான ஒரு ஸ்டோரி. லிங்கன், ஆப்ரஹாம் லிங்கன். படிக்க படிக்க அப்படியே சுவாரஸ்யமா இருக்கு. மேல மேல படிச்சுட்டு போலன்னு தான் இருக்கு. பட் ஆனா எனக்கு என்னன்னா, இது நிறைய நான் படிச்சுன்னு அதுல சொல்லிட்டேன்னா உங்களுக்கு ஃபுல்லும் கேட்கறதுக்கு ஒரு சிலருக்கு ஸ்ட்ரெயினா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பகுதியை கேளுங்க. அப்புறம் இதோட தொடர்ச்சி திரும்பவும் அடுத்த பார்ட்ல வரும். ஸோ அதையும் பாருங்க. ரொம்ப நன்றி. வீட்டில் பிள்ளைகள் எல்லாம் நல்லா வாய் விட்டு படிக்க சொல்லுங்க. அவங்க நல்லா விளையாட விடுங்க. நல்லா விளையாடட்டும். பிள்ளைங்களாம் நல்லா விளையாடணும். நல்லா விளையாடினா தான் அவங்க கொஞ்சமா படிச்சா கூட அது ஏறும். எப்போ படி 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 நீங்க சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முக்காவாது. ஏன்னா அவங்க மைண்ட் ஃபுல்லா விளையாடணும் தான் இருக்கும். ஸோ அதனால நல்ல விளையாட்டுல எதுலையாவது ஒரு சேர்த்து விடுங்க. அப்புறம் யோகா கற்றுக் கொடுங்க. இந்த மாதிரிலாம் பண்ணும்போது என்ன ஆகுனா பசங்க கரெக்டாக அந்த ஸ்போர்ட்ஸ் அந்த இதில் அப்படியே போகும்போது நல்லா பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும். ஒரு தடவை 2 தடவை படிக்கும் போது நல்லா போய் மனசுல பதியும். அதனால பிள்ளைகளை நல்லா விளையாட விடுங்க. ஓகேங்களா? Thanks for watching Peace Ravi TV. Now the time is for to say world peace 3 times. World peace, world peace, world peace. The entire world is one big family. You're all lovely people. Wow, I love you all. Wish you all a great day.